பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் இந்த புதிய மாதத்திலே ஆண்டுடைய இரக்கத்தினால் முதலாவது இந்த இரவுக்கு ஜெபத்தில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான ஒரு வாக்கியம், இது ஜெயத்தின் மாதம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் தேவனிடத்திலிருந்து நாம் அதிகமான ஜெயத்தை, வெற்றியை எதிர்பார்க்கலாம். அதை குறித்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8:37 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இங்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ரோமர் நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இவை எல்லாவற்றிலையும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லுகிறார். எவை எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம், எதிலே ஜெயம் பெற வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியமாய் இருக்கிறது. 36வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ. திரும்ப வாசிக்கிறேன். அந்த ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்பர் 1 உபத்திரவமோ, நம்பர் 2 வியாகுலமோ, நம்பர் 3 துன்பமோ, நம்பர் 4 பசியோ, நம்பர் 4 நிர்வாணமோ, நம்பர் 6 நாச மோசமோ, நம்பர் 7 பட்டயமோ. இந்த 7 காரியத்தையும் கர்த்தர் நல்லவே நாம் சோத்திரம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்வது. தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டிய காரியங்கள் எது எது, எதிலெல்லாம் ஜெயிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமா இந்த 7க்கும் முதன்மையா இருக்கிறது என்னவென்று சொன்னா அன்பு. அன்பு என்பது உலகத்துக்கு பொதுவானது. ஒருவன் பிறக்கும் போதே அங்கு அன்பு என்பது தானாகவே வந்து விடுது. பிறந்த குழந்தைய பார்த்து தாய் அன்பு கூறுகிறார், தகப்பன் அன்பு கூறுகிறார். அந்த பிரசவத்தை கவனித்த நர்ஸு, டாக்டர்ஸ்கள் அன்பு கூறுகிறார்கள். உடனே செய்தி போன உடனே உற்றார் உறவுகள் அன்பு கூறுகிறார்கள். சில மாதம் கடந்து அந்த பிள்ளை கொஞ்சம் விவரம் தெரிந்த உடனே பெரியவர்களை பார்த்து அது சிரிக்கிறது, அன்பு கூறுது. இப்ப இது எல்லாமே உலகத்திலே எல்லாருக்குமே உள்ள ஒரு அன்பு. இதுக்கு கிறிஸ்தவர்களா இருக்கணும், கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கணும், ஆண்டுடைய பிள்ளையா இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. அன்பு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அன்பு என்பது இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பொதுவான அன்பை குறித்து அவர் சொல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த அன்பு என்னன்னா, அதுதான் அந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பு. அப்போ அன்புலேயே கர்த்தர் நல்லவே. மனிதர்களுக்குரிய அன்பு என்கிற ஒன்று உண்டு, கிறிஸ்துவுக்குரிய அன்பு என்று ஒன்று உண்டு. அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவின் அன்பு என்றால் என்ன? கர்த்தர் நல்லவை. இந்த கிறிஸ்துவின் அன்பு எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாம் நிறைய காரியத்தை அறியலாம், நாம் தெரிந்து கொள்ளலாம்.
அதே சமயத்துல கர்த்தர் நல்லவே. அந்த கிறிஸ்துவின் அன்பு என்பது சாதாரணமானது கிடையாது. அதாவது இயேசு கிறிஸ்து நம்மீது வைக்கிறதான அன்பை குறித்து அவர் சொல்லாமல், நாம் அந்த கிறிஸ்துவின் மீது வைக்கிறதான அன்பை குறித்துதான் அவர் அழுத்தம் திருத்தமாக அங்கு சொல்லுகிறார். அப்ப நாம் ஆண்டவரிடத்தில் வைக்கிற அந்த அன்பு என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கணவன் தன் மனைவியை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அதை விட அதிக நேசத்தை வைப்பதற்கு பேர்தான் கிறிஸ்துவின் அன்பு. ஒரு மனைவி தன் புருஷன்தான் தன் உலகம் என்று எப்போது எந்த அளவுக்கு நம்புகிறாளோ அதை விட அந்த ஸ்திரியானவள் ஆண்டவர் என்னுடைய உண்மையான உலகமாய் இருக்கிறார் என்று நம்பி அந்த ஆண்டவரை பற்றுவதற்கு பேர்தான் கிறிஸ்துவின் அன்பு. சிலருக்கு பிள்ளைகள் ரொம்ப அன்பா இருப்பான், பிள்ளைகள்னா உயிர். அப்போ அந்த பிள்ளைகள் மீது வைக்கிற அன்பை விட கிறிஸ்துவின் மீது வைக்கிற அன்பு என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு அதிகமா இருக்கும். இந்த அன்பு இருந்தாதான் அந்த 37வது வசனம் சொல்லுகிறபடி நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க முடியும். ஏனென்றா அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும். அப்போ இங்கு உலகத்தாரினுடைய ஒரு அன்பை போல் அல்லாமல் கிறிஸ்துவின் அன்பு, அந்த கிறிஸ்துவின் அன்பு இருந்தா அது என்னன்னு சொல்ல செய்யும். இந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? நல்லா கவனிங்க. சிலர் சபையை நேசிப்பாங்க, சிலர் சபை போதகரை நேசிப்பாங்க, சிலர் தனக்கு பிரியமான ஊழியக்காரரை நேசிப்பாங்க, சிலருக்கு சில ஊழியங்கள் ரொம்ப நேசமா பிடிச்சதா இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிடித்தம், பாசம், அன்பு என்பது கண்டிப்பாய் உண்டு. ஆனால் இந்த சபையை நேசிக்கிறது, ஊழியக்காரரை நேசிக்கிறது, ஊழியங்களை நேசிக்கிறது, இது எல்லாவற்றை விட அந்த தேவன் மீது, அந்த கிறிஸ்துவின் மீது ஒரு அன்பு இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாவது அவரை குறித்து நம்மால் பேசாமல் இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 10 முறையாவது அவரை குறித்து பேசாமல் இருக்கவே முடியாது. ஒன்று. இரண்டாவது, நாம் கிறிஸ்துவின் மேல் அன்பா இருக்கிறோம், அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்ம அதிகமா இருக்கு என்பதற்கு இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? நம்முடைய செய்கை, நம்முடைய அனுதின ஜீவியமே காட்டி கொடுத்துரும். நீங்க பல்லு வளர்க்க போனா கூட அங்கேயும் உங்க வாய் ஒரு பாட்டு பாடிட்டு, இல்லாட்டி ஒரு வசனம் சொல்லி. ஏன்னா அது கிறிஸ்துவின் அன்பு. நீங்க கடைக்கு போயிட்டு இருப்பீங்க, அங்க சம்மந்தமேல ஒருத்தர் வருவாரு, திடீர்னு பார்ப்பீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிம்பீங்க. அப்போ சார் வணக்கம், சார் அக்கா வணக்கம், நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்கறது நம்முடைய பாரம்பரியம், தமிழின் பழக்க வழக்கம். ஆனா அதை மீறி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம் பாருங்க, அதுதான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற இரண்டாவது மாதிரி. இந்த கிறிஸ்துவின் மீது அதிக அன்பு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அது எப்படி வெளிப்படும்? வாயில நம்ம எதை பேசினாலும் ஒரு வசனம் இல்லாம பேச்சு வராது. நான் சமீப காலத்துல ரொம்ப பார்த்து துக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார்கள், ஏராளமான ஊழியக்காரர்கள், ஒவ்வொருத்தரும் ஜாம்பவான்களை போல செயல்படுகிறார்கள், நல்லது. ஆனா அவங்க பிரசங்கத்தை ஜஸ்ட் ஒரு 5 or 10 minutes 10 நிமிஷம் கேட்டா கூட போதும். ரொம்ப கவனிப்பேன், அவங்க பேசுறதுக்கு ஏற்ற வசனங்கள் அவங்க வாயில வர்றது கிடையாது. ஆனா அதே சமயத்துல அவங்க அந்த ஓமையா பேசுறது, உபமானமா பேசுறது, கதையை பேசுறது, ஜோக் அடிக்கிறது, சிரிக்கிறது, உதாரணம் சொல்றது, எல்லாம் பேசும்போது கண்ட அப்படி குற்றால நீர்வீழ்ச்சி விழுகிற மாதிரி வேகமா பேசுவாங்க. நான் நல்ல சொல்ல கவனிப்பேன், அந்த வசனம் அப்படின்னு வரும்போது அந்த நாக்கு குளரும், வாயு உளரும், அந்த இடம் மாறும், அல்லது வார்த்தை தப்பாகும்.
அப்ப இவங்கள யாருனாக்கா பெரிய மேடைகளில் நிக்கிற முதிர்ந்தவர்கள் அல்லது எல்லாரால் அறியப்பட்ட ஊழியக்காரர் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, அந்த தேவனுடைய வசனமானது அவங்களுடைய ஜீவியத்துல அதிகமா இல்லை. ஆனா உலகத்தை குறித்து பேசுறது, சோதரம் வேற ஒரு சபையை குறித்து பேசுறது, இல்லாட்டி சோதரம் தன்னை உயர்த்தி பேசுவோம் பாருங்க, சிரிச்சு கமெண்ட் பண்ணி முகமலர்ந்து பேசுவோம். ஆனா கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த ஒருவருக்குள் இந்த விதமான கிரியை இருக்காது. தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவது ரொம்ப இருக்காது. ஆனா வசனம் பேசும்போது அவங்க முகமே ஒரு வைராக்கியமா மாறி, அந்த வசனத்தை அவங்க குறிப்பிடும் போதே அதுல ஒரு அழுத்தம் இருக்கும், அதுல ஒரு திருத்தம் இருக்கும், அதுல ஒரு ஆணித்தரம் இருக்கும். அவ்வளவு கான்பிடென்டோட, அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அவ்வளவு போல்டா சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அவங்க எழுதி வைக்கப்பட்ட வசனங்களை பேசுறது கிடையாது, இருதயத்தில் ஆவியானவரால் ஏற்றப்பட்ட வசனங்களை பேசுகிறார். அப்போ அவங்களுக்கு மற்ற காரியங்கள் பேசுவதை விட வசனம் பேசுறதுக்கு அவங்களுக்கு அந்த வாய்க்கு அவ்வளவு தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு என்பதற்கு மூன்றாவது அடையாளம். ஒரு தேவ பிள்ளை ஜீவியத்திலே கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதுக்கு நாலாவது ஒரு அடையாளம் உண்டு. இந்த நாலாவது அடையாளம் என்னன்னா, இவங்க எந்த சூழ்நிலையானாலும் கூடுமான வரைக்கும் மற்ற யாரோடு ஒத்து போகவே மாட்டார்கள். இவர்களும் மற்ற அந்நியர்கள், பரதேசிகள், அஞ்ஞானிகள், உலகத்தார்கள், பேர்கிறிஸ்தவர்கள், சுதந்திர நாகரிகம் உள்ளவர்கள், வித்தியாசமானவர்கள், இவர்களோடு இந்த விசுவாச மக்களால், இந்த தேவ பிள்ளைகளால், இந்த கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த ஊழியக்காரர்கள் ஒத்து போகவே முடியாது. சரி, இவங்கதான் யாரோடும் ஒட்ட மாட்டாங்க. கர்த்தர் நல்லவன், யாரோடும் இருக்கவும் மாட்டாங்க. இப்போ அவங்க இந்த ஊழியக்காரர்களோடு, இந்த விசுவாசியோடு சேர்றாங்கன்னாக்கா அவங்களாலையும் இவர்களோடு ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு மற்ற மதுபான பிரியர்களோடும், லாகிரி வஸ்துக்கள் உள்ளவர்களோடும், உலகத்தின் சிந்தை உள்ளவர்களோடும் அதிகமா இருக்காது. அப்ப கிறிஸ்துவின் அன்புள்ளவர்களை நான்காவது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க பெரும்பாலும் தான் உண்டு, தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் உண்டு என்று பார்ப்பாங்க. இந்த இடத்துல சில ஒரு ஓமையை நான் சொல்லிதான் ஆகணும். இந்த கடைசி காலத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆபிரகாம் ராஜபாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர், நல்ல காரியமா இருக்கிற பேரை சொல்றேன், இல்லாட்டி யார் பேரையும் நான் பயன்படுத்துவது கிடையாது. இந்த ஆபிரகாம் ராஜபாண்டியன் என்கிறதான அருமையான ஒரு ஜெப வீரர். அவர்தான் முழு இரவு ஜெபம், தமிழ்நாடு முழு இரவு ஜெபம்னு ஒண்ணு ஆரம்பிச்சவர். அந்த முழு இரவு ஜெபத்தை வாரந்தோறும் நடத்துவாரு. சிலர் வாரத்துக்கு 3 முறை 4 முறை நடத்துவார். அப்புறம் அது அப்படி பெருகினது, மாவட்டங்கள் தோறும் வந்தது, அப்புறம் மாநிலம் தோறும் போனது, அப்புறம் இந்தியா முழுக்க நடத்த ஆரம்பிச்சு. இவர் எந்த மாநிலத்துல போய் இந்தியாவுல ஜம்மு காஷ்மீர் பனிமலையில வச்சாலும் அங்க இவரோட போறதுக்கு ஒரு 200 பேர் எப்பயும் ரெடியா இருப்பார். ஏன் சொல்றேன், இவர் ஒரு காலத்துல ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, எல்லா வீட்லயும் ஒரு ஊழியக்காரர் எழும்பணும், எல்லா குடும்பங்களிலும் ஊழியக்காரர் இல்லாம இருக்கக்கூடாது. ஆண்டவரே சோத்திரம், மற்ற சினிமா நடிகர்கள் அவங்க இவங்களை விட கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அதிகமாகணும். இப்படி பாயிண்ட் வச்சுதான் ஜெபிப்பாரு. அதை ஜெபிக்க சொல்லி தருவாரு, ஜெபம் வைப்பார். முழு ஜெபத்துல ஜெபம் நடத்தும் போது அவர் கையில ஒரு பெரிய மூங்கில் பெரம்பு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள உலாவி வருவார். வந்துட்டு பாப்பாரு, யாராவது நேர் முட்டியில் நிக்கலாம், நேர முட்டியை பார்த்து தட்டுவார். அவன் பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி. அப்ப அவர் ஒரு காலத்துல இப்படி எல்லாரும் ஊழியக்காரலா வரணும், நிறைய ஊழியங்கள் பெருகணும், ஊழியக்காரர் இல்லாத இடமே இருக்கக்கூடாது, ஊழியங்கள் இல்லாத இடமே இருக்கக்கூடாது, பயங்கரமா ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏராளமான ஊழியக்காரர்கள் பெருகிட்டாங்க.
தடி எடுத்தவெல்லாம் தண்டட்டிக்காரன். ஆனா இதுல நிறைய பேரோட வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், அந்த கிறிஸ்துவின் அன்பு என்கிற ஒரு தத்துவம், அந்த கிறிஸ்துவின் அன்பு என்கிற ஒரு நல்ல நிலைமை அவங்கள்ட்ட கிடையாது. என்ன செய்யறாங்க? அவங்க கூப்பிட்டா அங்க போறது, இவங்க கூப்பிட்டா இங்க போறது, அங்க ஒரு கூட்டம் நடந்தா அந்த கூட்டத்துக்கு போறது, இங்க ஒரு பிரயர் நடந்தா இங்க போறது, எனி டைம் ரவுண்ட்ஸ். இது ஊழியக்காரர்கள் மட்டுமே கிடையாது. இந்த கடைசி காலத்துல சில சுத்திர பாரம்பரிய 30-40 வருஷ கிறிஸ்தவர்கள், அதுல ரொம்ப முக்கியமா இந்த மெட்ரோ சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, கன்னியாகுமரி, அப்புறம் சுத்திரம், இப்படிப்பட்ட பெரிய பெரிய வேலூர் போன்ற மெட்ரோ சிட்டிஸ், அங்க இருக்கிற விசுவாசிகளை பார்த்தாலும் இப்படிதான். வாரத்துக்கு ஒரு சபை, வாரத்துக்கு ஒரு ஊழியக்காரர், வாரத்துக்கு ஒரு கூட்டம், வாரத்துக்கு ஒரு தெய்வ ஊழியம், வாரத்துக்கு ஒரு தெய்வ மனுஷனுடைய ஐக்கியம். இப்ப இவர்களுக்குள் அன்பு இருக்குது, ஆனா கிறிஸ்துவின் அன்பு கிடையாது. கிறிஸ்துவின் அன்பு எப்படி இருக்கும்? அது எல்லாரோடும் எல்லா காலத்திலும் எப்போதும் ஒத்து போகாது. அது பிதாவின் அன்பு இருக்குது தெரிஞ்சா மட்டும்தான் இவங்க அவங்களோட இசைஞ்சு போவாங்க. அப்ப கிறிஸ்துவின் அன்புள்ளவர்கள் கூடுமான வரைக்கும் தனித்திருப்பார்கள், அல்லது தன்னுடைய ஆவிக்கு ஏற்ற தேவ மனிதர்கள் இருந்தா அவங்களோடு இசைந்து போவாங்க. இதுதான் அந்த கிறிஸ்துவின் அன்பு உள்ளவர்களுக்கான 5வது முக்கியமான அடையாளம். இப்ப இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதுக்கு 6வது ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்னாக்கா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துவின் கர்த்தர் நல்லவர், இந்த கிறிஸ்துவின் அன்புள்ள அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்க எந்த உபத்திரவத்தையும் எந்த பாடுகளையும் ஆண்டவருக்காக தாங்குவார்கள், எந்த கஷ்டத்தையும் தேவனுக்காக சகிப்பார்கள். அவங்களுக்கு பாடுகள் வராது என்று சொல்ல முடியாது, வரும், ஆனா அதை தாங்குவாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு சோர்வே வராது, அவங்கள தளர்ந்தே போக மாட்டாங்க, ஏன்னா கிறிஸ்துவின் அன்புல இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மனசஞ்சலம் பாரம்லாம் வராது. இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவங்க என்னதான் கிறிஸ்துவின் அன்பில் நிறைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கும் பல நேரத்துல அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள் வரும். ஆனா இந்த மற்றவர்களுக்கு பாடுகள் வரும்போது அவர்களுடைய கிரியைக்கும், இந்த கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்தவர்களுக்கு பாடுகள் வரும்போது இவர்களுக்குரிய கிரியைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த பொதுவான கிறிஸ்துவின் அன்பு, அதாவது அன்பு உடையவர்கள், தனக்கு ஒரு இக்கட்டு வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சு, பாடு வந்துருச்சு அப்படின்னாக்கா கர்த்தர் நல்லவர். என்ன பண்ணுவாங்க? உடனே தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போன் பண்ணுவாங்க. தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் போன் பண்றது, எல்லாத்தையும் சொல்றது, நீங்க ஜெபிங்க, நீங்க சோதரம் பண்ணுங்க, எனக்காக மன்றாடுங்க, இதை பண்ணுங்க, நான் என்ன ஜோமன்ட்டி சொல்லுங்க, இப்படியே சோதரம் அநேகருடைய தயவு தாட்சியத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதே சமயத்தில் அன்பு இல்லாமல் கிறிஸ்துவின் அன்பை உடையவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க அந்த பாடுகள், உபத்திரவத்தை தனக்குள் வைத்துக் கொண்டு, அறியப்பட்டவர்கள் நல்ல ஜெப வீரர்கள் யாரும் அவங்கள்ட்ட மட்டும் இல்லாட்டி அதையும் சொல்லாமல் தானே ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்கள். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது, கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். மதுரை பட்டணத்துல ஜேக்கப் என்கிறதான ஒரு மனிதர் இருந்தார். கர்த்தர் நல்லவன், அந்த நல்ல ஒரு தேவ மனுஷன், ஆனா படிக்காத மனுஷன், சுத்தமா படிப்பறிவு இல்லாதவர், நல்ல கரு 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 கருன்னு இருப்பாரு, பயங்கர வளர்த்தியா இருப்பாரு, ஒரு ஜிப்பா போட்டுருவாரு, மல்டி கலர்ல ஒரு கலர் ஜிப்பா போட்டு, கபடு இல்லாத மனுஷன். அவரு ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏஞ்சி பஸ்ல இருந்து கத்துறோம், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், டிரைவர் நான் சொல்றத கேளுங்க, பஸ்ஸ ஓரமா நிப்பாட்டுங்க, இல்லைன்னா பஸ் கவர போகுது அப்படின்ட்டாரு.
இவர் திடீர்னு அல்லேலூயா சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பஸ் கவரப்போகுது நிப்பாட்டுங்க இல்லாட்டி கவுந்துருன்னு சொன்ன உடனே இவரு நேரடியா நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருந்தா கூட நிப்பாட்டிருப்பான். இவர் அல்லேலூயா சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஏசப்பா சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அது அவங்களுக்கு ஒரு நகைச்சுவையா தெரிஞ்சிருக்கு. தொடர்ந்து பஸ் போயிருந்திருக்கு. என்ன ஆச்சு, கொஞ்ச தூரம் போன நேரத்துல திடீர்னு எந்த விதமான அடிப்படை காரணமும் இல்லாம அந்த பஸ் அப்படியே ஒரு சரிவுல சாஞ்சி நின்றது. அடுத்து கொஞ்சம் ஒரு நொடி ஒரு 2 நிமிஷம் போயிருந்தாக்கா அதை அப்படி கீழே கவுந்திருக்கும். அப்பதான் ஒரு சொன்னார், நான் சொன்ன பத்தியெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஒரு கள்ளம் கபடற்ற மனுஷன் அவரு சோத்திரம் நல்ல அருமையான கிறிஸ்துவின் அன்பு நிறைஞ்ச மனுஷன். ஒரு நாள் அவருடைய பையனுக்கு நடு ராத்திரி 1:30 மணி 2 மணி இருக்கும். திடீர்னு பயங்கரமான கடுமையான வயிற்று வலி. ஒரு பக்கம் வாந்தி எடுக்கிறான், மறுபக்கம் நெஞ்சு பிடிச்சுக்கிட்டான், இன்னொரு பக்கம் வயிற்றை பிடிச்சு சுத்துறான். என்ன பண்றதுல நாத்து 2 மணி. அவங்க மனைவி சொல்றாங்க, அவங்க தங்கச்சி அக்கா சொல்றாங்க, வெளியில கூட்டு போவோம், டாக்டர் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் நல்லவே, இவர் அதெல்லாம் இல்லை, இங்கே இருக்கட்டும், நான் ஜெபிக்கிற நேரா முட்டி போட்டாரு. எசப்பா, நான் உங்களோட ஊழியக்காரன். இப்ப நைட்டு 2:30 மணி ஆயிடுச்சு, என் பையன் இவ்வளவு புழுவா துடிக்கிறார், சாக படைக்க கிடக்கிறாரு, இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எனக்கு தெரியல, நீர் இறங்கும், இப்போது சுகமாக்கும், நான் காலையில சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர வயிற்றுல கைய வச்சாரு. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டவிழ்க்குன்னு சொல்லி ஜெபிச்சாரு. எண்ணெய் எடுத்தாரு, தடவுனாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்தாரு, தடவுனாரு, தண்ணி எண்ணெய் ஜோமணி கொடுத்தாரு. ஜோமணி தலையில கை வச்சு ஜோமன்னாரு. அப்படியே அந்த பையன் நல்லா தூங்கிட்டான். தூங்குனவன் அசந்து தூங்கிட்டான். மறுநாள் காலையில பார்த்தா 8-9 மணிக்கு அவன் எந்திரிக்கிறான். ஏன் சாக்கா, என் தம்பி நைட்டு என்னாச்சு அப்படின்னா, அவன் எல்லாரையும் பார்த்து கேட்கிறான், எனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னா. நைட்டுல கத்துனேன், எல்லாரையும் தூங்க விடல, ஒரே சோத்திரம் தலைவலிக்குதுன்னு, அப்புறம் வயிறு வலிக்குதுன்னு, அப்படி இழுத்து பிடிச்சுக்கிச்சு, அப்படி பிடிச்சு. நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னா. ஏன் சொல்றேன்னா, இதுதான் அந்த கிறிஸ்துவின் அன்பு நிறைஞ்சவர்கள் வேற எதன் மீதும் அதிக பற்று வைக்காம அவங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பினால இந்த உலகத்தையே ஜெயிக்க பார்ப்பார்கள். ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அது அடுத்தது. ஆனா ஜெயிக்க முயற்சிப்பார்கள். ஆனா அந்த முயற்சிக்கு ஆண்டவரும் பலன் கொடுப்பார். இதுதான் அந்த கிறிஸ்துவின் அன்புடையவர்களுக்குரிய 6வது அருமையான அடையாளம். அவங்க எந்த போராட்டத்தையும் சகிப்பாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்குவாங்க, எதை வந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க. அது இன்னொருத்தர் தலையில தூக்கி வச்சு பழிய போட்டு இதை கடத்தினா போதும், இல்லாட்டி இது போனா போதும்னு சொல்லி அவங்க மேல பழிய போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தவோ அல்லது அவங்க சொத்துற குற்றஞ்சாட்டோ விரும்பவே மாட்டாங்க. அதை தாங்கி சகித்து அதை மேற்கொள்வாங்களே தவிர அதை தூக்கி இன்னொருத்தர் தலையில போடவே மாட்டாங்க. இதுதான் கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களுக்கான 6வது அடையாளம். அப்ப இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த கிறிஸ்துவின் அன்பு என்பது அடுத்தது நம்ம என்ன செய்யும் தெரியுமா? கர்த்தர் நல்லவன். அதுல இருக்கிறதுலே ரொம்ப இந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்கு வரும்போது சில சோதனைகள் வருது. அந்த சோதனையிலே ரொம்ப பெரிய சோதனை என்னன்னு பாருங்க, நிர்வாணம். அந்த ரோமர் 8:36 சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நிர்வாணமோ அப்படின்னு கேட்குது. அதுக்கப்புறம் வேற இருக்குது, நாசம் மோசம் இருக்கு, பட்டயம்ல பிரச்சனை இல்லை, ஒருத்த விட்டுனா ஜெத்தா முடிஞ்சு. ஆனா நிர்வாணம் என்பது அது மதுபான பிரியனுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது, பரிசுத்தவான்களுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிர்வாணம் என்பது எல்லாருமே அருவருக்கத்தக்க ஒன்று. 4 பேருக்கு முன்னாடி வெட்ட வெளியில பட்ட பகல்ல நம்ம நிர்வாணப்படுத்தப்படுறோம். ஒன்றுமே இல்லை, வஸ்திரமே இல்லை. ஒருத்த சட்டையை பிடிச்சி இழுக்கிறான், இன்னொருத்த வேட்டியை பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தர் சோத்திரம் அதை போட்டு வேணும்னே ஒரு கத்தியை வச்சு கீறி விடுறான். ஆனால் டர்ன்னு கிழியுது. இன்னும் கொஞ்சம் போனா கை பிடிச்சிட்டு இருக்க கொஞ்சம் நெஞ்ச துணியை கிழிது கீழே அந்து விழப்போகுது. பக்கத்துல இன்னும் பின்னாடி ஒருத்தர் வர்றான், அவன் பிடிச்சி இழுக்கிறான். இப்ப சட்டையெல்லாம் தாறுமாறாயிடுச்சு. அடுத்தது கொஞ்சம் இருக்குது, லுங்கி மட்டும்தான், உள்வஸ்துரம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்போ கடைசியா அவனை
வேணும்னு அப்படி மானபாங்க படுத்தணும்னு சொல்லி நிர்வாணப்படுத்திட்டாங்க. கடைசியில் நிர்வாணம் ஆயாச்சு. இந்த கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களுக்கு திடீரென்று சொல்லி பட்டப்பகல்ல வெட்ட வெளியில 4 பேருக்கு முன்னாடி இல்லது ஏதோ ஒரு இடத்துல நிர்வாணத்தை உண்டாக்குறாங்க பாருங்க. இந்த நிர்வாணப்படுத்தப்படுறாங்க பாருங்க. நீங்க இவங்களை குறித்த வரலாறு நிறைய படிக்கணும். யாரை குறித்து? இரத்த சாட்சிகள், பாடுபட்டவர்கள், பரிசுத்தவான்கள், சபைகளை ஸ்தாபித்தவர்கள், பலவிதமான ஊழிய நிறுவனங்களை நிறுவனவங்க, இவங்களெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள பக்கா நிர்வாணிகள். பல நேரத்துல பல காரியத்துல நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்ட ஒரு சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா? யார் எந்த வித நிர்வாணமே படுத்துட்டாலும் இவங்க ஓடி போய், ஐயோ என் மானம் போயிருச்சு, எல்லாருக்கும் முன்னாடி எல்லாத்தையும் கழட்டி விட்டாங்க, இல்லாட்டி எல்லாருக்கும் நீ அசிங்கப்படுத்திட்டாங்க, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லி எந்த பரிசுத்தவானோ தூக்கு போட்டு செத்தது கிடையாது. என்னை நிர்வாணப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி எந்த பரிசுத்தவாட்டியும் மருந்து குடிச்சு செத்தது கிடையாது. ஐயோ என்னை இவ்வளவு அசிங்கமா மார்பிங் பண்ணிட்டாங்க. வீடியோல யாரோ ஒருத்தருடைய முகத்துக்கு என் முகத்தை வச்சுட்டாங்க, வீடியோல என் உடம்பத்துக்கு வேற உடம்புல வச்சுட்டாங்க, வீடியோல செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு வீடியோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அதனால ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, கிறிஸ்து என்னை பாதுகாக்கல, இனி நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன், நான் சரி மருந்து குடிச்சிடறேன், இல்லாட்டி போய் ட்ரெயின்ல விழுந்துறேன், பஸ்ல விழுந்துறேன். எந்த பரிசுத்தவானோ அப்படி தன்னைத்தானே மாய்த்து கொண்டது கிடையாது. ஏன்னாக்கா அவங்களுக்கு நிர்வாணமே வந்தாலும் தனக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் சகிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறது, அதுதான் தாங்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறது. அந்த நிர்வாணப்படுத்தப்படுகிறவர்களுக்கு தெரியும் ஒரு நாள் வரும், கிறிஸ்துவின் வருகை வரும், அப்போ நான் உடுத்தி இருக்கிற உடையும் இந்த பூமிக்குரிய மேனியுமே என்னை விட்டு கலண்டும். அப்ப நான் மேல போகும்போது எப்படி போவேன்? இந்த உடம்போட போனா கிடையாது, இந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனா கிடையாது. அப்ப அப்படி வேற ஒரு ரூபத்துல போறோம், அதுவும் நிர்வாணம் தான். ஆனா அது வானத்துக்குரிய மேனியினால் கர்த்தரை நிறைத்துவார். இந்த ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால இவங்களை இந்த அந்நியன், மற்ற மார்க்கத்தார், RSS, BJP, பஜ்ரங் தள், இந்து முன்னணி, அவங்க இவங்க எதிராளிகள், விரோதிகள், பகைஞர்கள், பொறாமைக்காரர்கள், வன்கண்ணர்கள் யார் எதை படுத்திட்டாலும் இந்த தேவ மனிதர் என்ன செய்வாங்க? அதையும் சகித்து கொள்வாங்க. பேப்பர்ல எல்லாம் பேர் வரும், ரேடியோல பேர் வரும், அல்லது தொலைக்காட்சியில பேர் வரும். எல்லாம் வந்தாலும் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரருடைய நிலைமை ஆண்டவருக்குள் நிற்பார்கள். இதுக்கு பேர் தான் கிறிஸ்துவின் அன்பு. இதெல்லாம் 7வது அடையாளம். இதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை குறிக்குது. இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்புன்னா நிறைய பேருக்கு என்ன ஆயிருச்சு, ஒரு கிறிஸ்துவின் அன்பை குறித்து ஒரு பாட்டு பாடினாக்கா சொல்லிடுவோம், அவ்வளவு நான் தான் கிறிஸ்துவின் அன்புக்குள் இருக்க மாதிரி ஆயிருக்கு. நான் சின்னவனா இருக்கும், ரட்சிக்கப்பட்ட புதிது, ஆண்டவருக்குள் வைராக்கியமா ஊழி செஞ்சிட்டு இருக்கேன், தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் கர்த்தருக்கா பிரயாசப்படுகிறேன். அப்போ சீர்காழி இயேசு பிரகாசம் என்கிற அருமையான ஒரு பாடகர் இருந்தார். அந்த பாடகர் கர்நாடிக் மியூசிக் பாட்டு தான் 99% அவர் கர்நாடிக் மியூசிக் சாங்ஸ் தான் பாடுவார். அதுலயும் அவருடைய வாய்ஸ், அந்த டோன்ஸ் எல்லாம் பயங்கர டெப்தா, ரொம்ப லாங், ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த கடினமான வார்த்தைகளை இழுத்து பாட வேண்டியது அவ்வளவு நளினத்தோடு நல்லா பாடுவார். அவரு ஒரு பாட்டு பாடியிருந்தார், சொல்லுறோம், அம்மாவின் அன்பு ஒரு நாள் விட்டு போயிடும், அப்பாவின் அன்பு ஒரு நாள் தனிஞ்சு போயிடும், நல்ல மனைவியின் அன்பு ஒரு நாள் மறைஞ்சு போயிடும். இப்படி ஒவ்வொரு அன்பா சொல்லி எல்லா அன்பும் ஒரு நாள் உன்னை விட்டுரும். ஆனா விடாத ஒரு அன்பு உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்புன்னு சொல்லி கடைசியா இயேசுவின் அன்பை சொல்லி அந்த பாட்டை அவர் முடிப்பார்.
நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுக்குள் வந்து தனித்தவனா வாலிப வயதுல அதிகமா நல்ல தீவிரமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த பாட்டு தான் என்னை அதிகமா தேடிச்சு. ஏன்னா நான் பிறப்பு வளர்ப்பு எல்லாமே தனித்தவன். எனக்கு எந்த விதமான உறவு நட்பும் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, பாசம் நசோதர நேசம்லாம் தெரியாது. அப்போ அந்த அன்பு என்பது சில நேரத்துல நினைக்க வேண்டியது வரும். எனக்கு மறக்கவே முடியாத ஒரு அன்பு. ஒரு நாள் நான் ஏதோ ஒரு பட்டணத்துல இருந்து சென்னைக்கு போயிட்டு மன்னிக்கணும், சென்னையில இருந்து நான் இருக்கிற விருதுநகருக்கு ட்ரெயின்ல வந்துட்டு, அது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட். அதுல எனக்கு சைடு பெர்த் புக் ஆயிருக்கு. அந்த நடைபாதை ஒட்டி இருக்கிற சைடு பெர்த், அது சிங்கிள் சீட், எப்பயுமே கீழையும் மேலையும். அப்ப மேல அப்பர்ல படுத்திருக்கு, கீழே பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புல கிட்டத்தட்ட 6 சீட் உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட். அதுல பாக்குறேன் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. 2-3 சகோதரிகள், 2 சகோதரர்கள், ஒரு தகப்பன், ஒரு தாய், இவங்களுக்கு நடுவுல 1-2 ஒரு சின்ன பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து அப்படியே சிரிக்கிறாங்க, பேசுறாங்க, ஜோக் அடிக்கிறாங்க, தமாஸ் பண்றாங்க. இவங்களை பத்தி அவங்க கிண்டல் பண்றாங்க, அவங்கள பத்தி இவங்க கிண்டல் பண்றாங்க, அந்த குழந்தைகளை வச்சு பந்தாடுறாங்க, என்னென்னவோ பண்ண அந்த அந்த கேபினே ஒரே கலகலப்பா இருக்கு. இவ்வளத்தையும் நான் மேல அந்த சைடு சுத்துறோம் அப்பர்ல இருந்து படுத்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போதான் என் வாழ்க்கையில முதல் முறையா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. நமக்கும் சகோதரிகள் உண்டு, அந்த கூட பிறந்த சகோதரிகள் கூட இருந்தா இப்படித்தானே இருந்திருப்பேன். எனக்கும் அண்ணன்மார் உண்டு, அவங்க இருந்திருந்தா இப்படித்தானே இருந்திருப்பேன். எனக்கும் ஒரு தாய் தகப்பனுக்கு தான் நான் பிறந்தேன். அப்ப அந்த தாய் தகப்பு கூட இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். அப்போ இவங்க அந்த அவங்களுடைய அந்த சோதர மகிழ்ச்சி நேரம் நீண்டுகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நினைவு, எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் அப்படி ரொம்ப நேரம் போயிட்டு கண்ணெல்லாம் கலங்குது, இருதயம்லாம் கசருது, வசூத்திர மனசெல்லாம் பதறுது. அந்த சோதர கடைசியில அந்த எமோஷனை கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கடந்து நடு ராத்திரி வரும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சீட்டுக்கு பிரிஞ்சு போனாங்க. கடைசி எல்லாரும் படுத்தாங்க. அப்போ நான் தனித்து ஆண்டவரோடு பேச ஆரம்பிச்சு அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது. அப்பதான் அந்த ராத்திரி நேரத்துல அந்த சீர்காழி இயேசு பிரகாசம் அவரை பாடின பாட்டு என் காதுல வந்து மெல்லிய ராகத்திலே ரொம்ப இனிமையான முறையிலே யாரோ ஒருத்தர் முழு பாட்டும் பாடிட்டு இருக்காரு. முழு பாட்டும் அந்த ஒரு வரி மாறாம அந்த அத்தனை அனுபல்லவி சேர்த்து, பல்லவி அனுபல்லவி எல்லாம் சேர்த்து முழு பாட்டையும் அந்த அன்பை குறித்து அப்படி பாடுறாரு. கடைசி அந்த பாட்டு முடியும் போது இயேசுவின் அன்பு அது மாறாத அன்புன்னு முடியும். அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த அந்த அருமையான யாரோ வந்து இனிமையா பாடி காட்ட அந்த தேவ தூதனுடைய ஆண்டவர் அனுப்பின அந்த கர்த்தருடைய தூதை அவன் பாடின அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுத்ததுதான் நல்ல நெத்துரை. மறுநாள் காலையில் எழும்பி வர்றேன், ஏஞ்சி ஸ்டேஷன்ல இறங்கி வெளியில வந்தாக்கா வாயில அந்த பாட்டு தானா வந்துகிட்டே இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இதுதான் அந்த கிறிஸ்துவின் அன்பை உடையவர்கள் 8வதாக எந்த நேரத்திலும் அந்த கிறிஸ்துவை குறித்த சிந்தையில தான் இருப்பாங்க. எந்த விதமான உலகத்தின் கவர்ச்சி, உலகத்தின் சிற்றின்பம், உலகத்தின் ஆசாபாசங்கள், மற்றவருடைய மகிழ்ச்சி அதெல்லாம் நம்மளை பிடிச்சு இழுத்தாலும் அடுத்த கணம் அங்க ஒண்ணு ஆண்டவர் பக்கத்துல வந்துடுவார். அவர் வந்து கைய வச்சு நல்லா தடவி கொடுப்பார், நல்ல அன்பு பாரு. இல்லையா தம்முடைய தூதனை அனுப்பிடுவார். அனுப்பிட்டு இது ஏன் மகன், என்னுடைய மகன், அதனால நீ போ அப்படின்னு சொல்லி தூதனை அனுப்பி உங்களுக்கு என்ன பிடிக்கும், பைபிள்ல வசனம் பிடிக்குமோ அந்த தூதன் பைபிள் வசனமா பேசுவான். உங்களுக்கு பாட்டு பிடிக்குமா அவன் அழகா பாட்டா பாடுவான். இல்ல உங்களுக்கு அப்படியே சொல்றோம் தெய்வ பிரசன்னத்தை தான் பிடிக்குமா, அப்படியே அந்த தூதன் வந்து அந்த இடத்த அழகான ஒரு தெய்வீக பிரசன்னத்தினால நிரப்பிடுவான்.
இல்லையா? வேதத்தை குறித்த அறிவு உங்களுக்கு, நீங்க எப்பயுமே தியானிக்கிறவங்க இருக்கீங்கன்னா நீங்க மட்டுமல்லாக்கு சும்மாதான் படுத்திருப்பீங்க. ஆனா பைபிளுக்கு ரொம்ப கருகலான, ஆழமான, மறைப்பொருளான வசனங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே உங்க தாட்டை ஃபுல் பண்ணும், உங்க மைண்டை ஃபுல் பண்ணும். அப்படியே நீங்க மெடிடேட் பண்ண, திங்க் பண்ண, அதுலயே அந்த தூதன் உங்களை நல்லா தூங்க வச்சிருவான். இதுதான் அந்த கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்தவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நல்ல பங்கு, மிகப்பெரிய நல்ல பங்கு. இப்படி ஒரு அன்பு, இந்த அன்பின் கிரியை இதுவரைக்கும் 8 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பு இருந்தா அதனுடைய அடையாளங்கள் என்ன? இந்த 8 காரியமும் ஒருவேளை உங்களில் யாருக்காவது 8 இருந்ததுன்னு சொன்னா நான் தைரியமாய் சொல்லுவேன், நீங்க தான் இந்த கடைசி காலத்தின் நீதிவான், நீங்க தான் இந்த கடைசி காலத்தின் பரிசுத்தவான், நீங்க தான் இந்த கடைசி காலத்தின் தேவனுக்கு பிரியமானவர்கள். 8 இல்லையா? ஆனா நீங்க சொன்னதுல 2 காரியம் என்கிட்ட நிரம்பி இருக்கு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பாக்கியம், அதுவே பெரிய ஸ்லாக்கியம். அப்போ சோத்திரம், அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். இந்த ஜெயம் கொள்ளணும் அப்படின்னாக்கா நமக்கு நல்ல பலம் வேண்டும், பராக்கிரமம் வேண்டும் என்பதல்ல. முதலாவது நல்ல கிறிஸ்துவின் அன்பு இருக்க வேண்டும். நல்ல அருமையான கிறிஸ்துவின் அன்பு. அந்த கிறிஸ்துவின் அன்பு வந்துருச்சுன்னா நீங்க எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவீர்கள், எப்போதும் ஜெயம் பெறுவீர்கள், ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் பெறுவீர்கள். இதுதான் இந்த கிறிஸ்துவின் அன்பு. இப்போ இந்த கிறிஸ்துவின் அன்பை குறித்து ஒரு 8 காரியங்களை மிகுந்த தேவ கிருபையை முன்னிட்டு உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போதான் அங்க ஒரு பெரிய ஆபத்து வருது, ஒரு பெரிய ஆபத்து. கிறிஸ்துவின் அன்புக்கே ஒரு ஆபத்து வருது. அது என்ன ஆபத்து? கிறிஸ்துவின் அன்புக்கு எத்தனை ஒரு ஆபத்து இருக்கா அப்படின்னா அது நான் சொல்லலங்க, பைபிளே சொல்லுது. என்ன ஆபத்து வருது? அந்த 37ஆம் வசனம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:36, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இப்போ இந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள பெருகிருச்சு, அதோடைய தன்மைகள் உண்டாயிருச்சு, எல்லாவற்றிலும் பிரதிபலிக்கிறீங்கன்னா இங்க உடனே சத்துருவுக்கு அது பிடிக்காது. கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். இந்த சத்துரு பிசாசுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. உடனே அவன் என்ன செய்வான் தெரியுமா? அதுல இருந்து அப்படியே பிரிக்க பார்ப்போம், அதுல இருந்து அப்படியே பிரிச்சுறதுக்கு பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. அந்த சோத்திரம் இந்த பிரிப்பவன், கர்த்தர் அளவை பிரிக்கிற தன்மை, இதுதான் இன்னைக்கு சத்துரு கொண்டு வர்ற மிகப்பெரிய கொடிய தாக்குதல். நீங்க ஒரு ஊழியக்காரர்கிட்ட ரொம்ப அன்பா நேசமா இருந்துட்டீங்க, ஒரு ஊழியத்தின் மேல ரொம்ப பற்றும் பாசமா இருந்துட்டீங்க. அவங்க கற்றுக் கொடுக்கிற சத்தியம், அவங்க சொல்லிக் கொடுக்கிற உபதேசம், அவங்களோட ஊழியத்துல நீங்க ஈடுபாடு கொண்டு சொத்துறோம் நல்ல நெருக்கமா இருந்து அவங்கள போலவே நானும் பிரசங்கம் பண்ணணும், அவங்கள போலவே நானும் ஒரு ஊழியம் செய்யணும், அவங்கள போலவே நானும் கத்திரிக்க ஏதாவது நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வர்ற மிகப்பெரிய யுத்தமே நோய் வராது, பேய் வராது, செய்வின வராது, கிள்ளி சூன்யம் வராது, மாந்திரிகம் வராது, தரித்திரியம் வராது, கஷ்டம் வராது. ஆனா உள்ள என்ன வரும்னா ஒரு பெரிய பிரிவினை வரும்.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. இந்த பயங்கர ஒரு பிரிவினை வந்துடும். அந்த பிரிவினை மட்டும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆண்டாண்டு காலமாய் காத்த அந்த ஜெயம் பெற வேண்டிய கிறிஸ்துவின் அன்பு கூட வெளியே போயிடும். பைபிள்ல ஒரு பயங்கரமான வசனம் இருக்கு. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதி. நியாயாதிபதிகள் 5:15 கடைசி பகுதி. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. இப்போ கிறிஸ்துவின் அன்பினால நீங்க முற்றும் ஜெயம் பெற போறீங்க. ஆனா நீங்க ஜெயிக்க முடியாதபடிக்கு அங்க ஒரு போராட்டம் வருது. அந்த போராட்டத்துக்கு பேர் தான் பிரிவினை. இந்த பிரிவினை எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. பழி சுமத்தி கிடையாது. நீ என் பணத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கிட்ட என்று சொல்லி கிடையாது. ஐயோ அவர் விபச்சாரம் பண்ணிட்டாரு, ஐயோ இவரு இப்படி பண்ணிட்டாரு, அப்படி சொல்லி அல்ல. இந்த கிறிஸ்துவின் அன்பு மிகுந்தவர்களுக்கும் கிறிஸ்துவை உடையவர்களுக்கும் நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களுக்கும் கிறிஸ்துவை உடையவர்களுக்கும் இடையில ஒரு பிரிவினை வருது. இந்த பிரிவினை எப்படி வருதுன்னா, இந்த நியாயாதிபதிகள் 5:15 சொல்லுகிறது போல பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. முதல் சத்துரு வந்து உங்க இருதயத்துல ஒரு எண்ணத்தை போடுவான். நீ நல்லா சோதிச்சு பாரு. இங்க அவன் ஒண்ணு சொல்றான், அங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். இவன் ஊழியக்காரனே கிடையாது. நீ இங்கேயே இருந்த அப்படின்னா உன் குடும்பம் உன் பிள்ளைங்க முன்னேறவே மாட்டாங்க. நீ கொஞ்சம் கவனிச்சு பாரு. இல்லாட்டி அவங்களுக்கு ஃபுல் மைண்ட் அண்ட் தாட் முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே உன்னை உள்ளத்துல இருப்ப ஊழியத்துல இருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, ஊழியக்கார நேசிப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாங்க, ஓசத்திர விசுவாச வாழ்க்கையா வாழ்வாங்க. ஆனா நினைவுகள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவே. அந்த பிரிவினையின் உண்டான நினைவுகள், இருதயத்தின் நினைவுகள் மிகுதி நிறைய நினைச்சிட்டு இருக்கு. கற்பனைக்கு அதிகமா நினைக்கிறது. நான் நினைக்கிற மாதிரி இவங்க கிடையாது, நான் யோசிக்கிற மாதிரி இது கிடையாது. இது எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. நமக்கு இங்க மதிப்பு கிடையாது, நமக்கு இங்க மரியாதை கிடையாது. ஐயோ இப்படி இங்க இருக்கலாமா வேண்டாமா, இல்லாட்டி பக்கத்துல அந்த இடத்துல அப்படி ஒரு ஒழிப்பர் அவ்வளவு அழகா பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச தங்கச்சி அங்கதான் போறா, எனக்கு தெரிஞ்ச பிரதர் அங்கதான் ஏன் அங்க போனா என்ன? இப்படி முதலாவது சத்துருவானவன் கிறிஸ்துவின் அன்புக்கு எதிராக வந்து எதை தாக்குவான்னா உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை தாக்குவோம். இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இருதயத்தின் நினைவுகளை தாக்கி அந்த இருதயத்துல ஒரு கடல் அலைய உண்டாக்குவோம். ஒரு கடல் அலைய உண்டாக்கி நிம்மதி இல்லாம பண்ணி நம்ம நினைக்கிறதெல்லாம் சரிதானே, அப்போ அதெல்லாம் தப்பு கிடையாதுல்ல, இது கர்த்தர் தான் இந்த நினைவு கொடுக்கிறாரு, ஆண்டவர் தான் எனக்கு உணர்த்துறாரு, பரிசுத்தாவியானவர் தான் இந்த சிந்தையை தர்றாருன்னு சொல்லி இந்த இருதயத்தின் எதிரான நினைவுகளை ஆண்டவர்னு சொல்லி அது கர்த்தர் நினைச்சு பரிசுத்தாவி மேல பழி போட்டு கடைசியில தன்னுடைய நிம்மதியையே தான் இழந்துடும். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, கர்த்தருக்குள் இருப்பாங்க, தேவனை ஆராதிப்பாங்க, ஊழியத்துல இருப்பாங்க, ஊழியக்காரோட இருப்பாங்க, ஊழியத்தை செய்வாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன். ஆனா இருதயம் சமுத்திரத்தின் அலை போல வீசிட்டு இருக்கும்.
அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இருதயத்துல தோன்றி எண்ணங்கள் வந்து சிந்தனைகள் வந்து அந்த அப்படியே என்ன ஆகிறது? நியாயாதிபதிகள் 5:15 படி நினைவுகள் மிகுதி. துதிக்கிற துதி குறைஞ்சி போயிடும், ஆனா நினைவு அதிகமாயிரும். இந்த நினைவுகள் மிகுதி ஆன உடனே அடுத்து இரண்டாவது என்ன நடக்குது பாருங்க. நியாயாதிபதிகள் 5:16 சொல்லுகிறது, ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. மனோ விசாரங்கள். இப்போ நல்ல கிறிஸ்துவின் அன்புல பெருகி கிறிஸ்துவ போல நீங்க மாறிட்டு இருக்கும் போது அந்த பிசாசனவன் வந்து இருதயத்தின் நினைவுகளை அதிகரிச்சுட்டான். இந்த இருதயத்தின் நினைவு அதிகரிச்சு 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 எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட் ஓவர்ஃப்ளோ ஆன உடனே அடுத்து என்ன நடக்குது? அந்த நியாயாதிபதிகள் 5:16 ரூபனின் அந்த பிரிவினைகளால் கர்த்தர் நல்லவே, அவனுடைய மனோ விசாரங்கள் மிகுதி. இந்த இப்ப அடுத்து என்ன நடக்குது? ஒருவருக்கு இடையில ஒருவர் கசப்பு உண்டாயிரும். வெளிப்படையா கெட்ட வார்த்தை பேசி கசப்பு கிடையாது, வெளிப்படையா சட்டையை பிடிச்சு இழுத்து கசப்பு கிடையாது, வெளிப்படையா ஊழியத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கசப்பு கிடையாது. ஆனா இருதயத்துல என்ன வந்துருது? அந்த எண்ணங்கள் மிகுதியான உடனே விசாரங்கள், அப்படியே சோத்திர பாரங்கள், கவலைகள், அது அப்படி கசப்பா மாறிடுது. இப்ப என்ன ஆகும்? ஆரம்பத்தில் சொன்னே அந்த கிறிஸ்துவின் அன்பு 8 படிக்கட்டுகள் நிறைந்தது. இந்த 8 படிக்கட்டை பூரணமா அடைஞ்சவங்களுக்குள்ள இந்த பிரிவினைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா கர்த்தர் நல்லவே. அடுத்தது முதலாவது பிரிவினைக்கு இடம் கொடுப்பது, இரண்டாவது எண்ணங்கள் மிகுதியாகிறது, மூணாவது விசாரங்கள், கசப்பு வந்துருது, பகை வந்துருது. யாராவது வந்து சண்டை போட்டா ரொம்ப நல்லது. யாருமே சண்டை போடல, இவங்க தானாவே சண்டை போடணும் அப்படின்னு ஒரு எமோஷன், பயங்கர ரத்தம் அப்படியே முறுக்கிட்டு வர்றது. போயிடலாமா, வந்துடலாமா, சொல்லிடலாமா, இல்லை கூப்பிட்டு சத்தம் போட்டுடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ண பயங்கர விசாரங்கள். இந்த இருதயத்தின் எண்ணத்தின் மிகுதிக்கும் இருதயத்துல உண்டாகிற விசாரத்துக்கும் ஆண்டவர் ரெண்டுக்கும் ஒரே பேர் தான் வைக்கிறார். என்ன பேர்னா ரூபனின் எண்ணங்கள் மிகுதி, ரூபனின் இருதயத்தின் விசாரங்கள் பெருகிற்று. இப்போ அங்க வர்றது யாருன்னா ரூபன். ரூபன்னா யாரு தெரியுமா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுது, ரூபனே தண்ணீரை போல் தழும்பினவனே, நீ எவ்வளவு வேணும் மேன்மை அடைய மாட்ட. ரூபன் அப்படின்னாலும் தழும்பிக்கிட்டே இருக்கிறவன். அந்த தண்ணி தள 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 தளன்றது, சொரு 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 சொருன்றது, சொரு சொரு சொருங்கிறது, அப்படி இப்படி கொஞ்சம் ஆடுறது, அப்படி கொஞ்சம் ஆடுறது, இலைய ஆட வைக்கிறது, அப்படி ஒரு கரையில போய் மோதுறது. அந்த தண்ணி எப்படி தழும்பிக்கிட்டே இருக்குமோ அந்த இதுதான் ரூபன் வாழ்க்கை. இப்போ இந்த கிறிஸ்துவின் அன்பு நிறைய பேரை நினைப்பது, ஆனா அந்த கிறிஸ்துவின் அன்புக்கு எதிரான பிரிவினை யாற்றுவது தெரியுமா? தண்ணீரை போல தழும்பினவர்களுக்குள்ளது. இந்த பிரிவினை யாற்றுவது தெரியுமா? எப்ப பார்த்தாலும் தேவையில்லாதது நினைக்கிறவர்களாலும். இந்த பிரிவினை யாற்றவது தெரியுமா? எப்பயுமே இருதயத்தில் ஒரு விசாரம், ஒரு பாரம், ஒரு சும, ஒரு கசப்பு, ஒரு விரோதம், இதை வச்சுக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரிவினை வரும். இதெல்லாம் ரூபனின் ஆவி. அந்த ரூபனின் ஆவி நம்முடைய ஜீவியத்தில் இருக்கவே கூடாது. இப்போ கிறிஸ்துவின் அன்பு மேல உள்ள நீங்க ரூபனின் ஆவிக்கு இடம் கொடுத்தாச்சு. அதனால நம்பர் 1 பிரிவினை வருது, 2வது நினைவுகள் அதிகரிக்குது, 3வது விசாரம் வந்துச்சு. விசாரணம், பயங்கர விசாரம் என்கிற கசப்பு, அந்த பாரம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஏசாயா 59ஆம் அதிகாரம்
2வது வசனம், ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்குது. இப்ப கவனிக்கணும், இந்த சூத்திரம், இந்த விசாரங்கள் பெருகின உடனே அது நேர ஒரு பிரிவினையை கொண்டு வருது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த பாஸ்டருக்கும் எனக்கும் ஒத்து போவாது, அந்த ஊழியக்காரனுக்கும் எனக்கும் சரிப்படாது, அதெல்லாம் எனக்கு நல்லது கிடையாது, நான் அங்க வந்துட்டு இங்க எது போயிட்டேன், இனி இங்க இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க, உங்களுக்கும் பாஸ்டருக்கும் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கும் ஊழியத்துக்கும் இடையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க நினைக்கிறீங்க அவரை விட்டு பிரிஞ்சாச்சு, அவங்கள விட்டு பிரிஞ்சாச்சு, நான் இங்க இருக்க மாட்டேன், நான் இங்க பிரிஞ்சு போயிடுவேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுமா, சத்தியமா சொல்லுது, உங்களுடைய ஸ்தோத்திரம், அந்த ஏசாயா 59:2 சொல்லுது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்குது. அந்த பிரிவினை ஆண்டவருடைய காதை போய் அடைக்குதான், ஆண்டவருடைய முகத்தை போய் மூடுதான். நம்ம நினைக்கிறோம் அந்த சிஸ்டர் இங்க வந்துட்டு இருக்காங்க, எனக்கு அதனால அங்க இருக்க முடியல, இந்த பிரதர் இங்க இருக்காரு அதனால எனக்கு பிடிக்கல, நாங்க போக மாட்டேன்றோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, அந்த பிரதரோ அந்த சிஸ்டரோ உங்க பிரச்சனைக்கு காரணம் கிடையாது. உங்களுக்கு முதலாவது ரூபனின் ஆவி உள்ள வந்துச்சு, 2வது பிரிவினை வந்துச்சு. பிரிவினை என்ன வந்ததுனால நினைவுகள் பெருகிச்சு, நினைவுகள் பெருகிறதுனால விசாரம் வந்துருச்சு. இந்த விசாரம் வந்த உடனே உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய துதி, உங்களுடைய ஸ்தோத்திரம், உங்க ஜெபம் எதுவுமே ஆண்டவருடைய காதுல போய் ஏறுறதே கிடையாது. ஆண்டவருடைய முகம் உங்களுக்கு தெரியாதபடி உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு ஸ்கிரீன் போடப்பட்டு, இப்ப தெரிஞ்சு கொள்ளுங்க, பிரிவினை யாருக்கு, ஊழியக்காருக்கு உங்களுக்குமா, விசுவாசிக்கு உங்களுக்குமா, அங்க நடத்துறவங்களுக்கு உங்களுக்குமா, வர்றவங்களுக்கு போறவங்களுக்குமா கிடையாது. நீங்க எடுக்கிறீங்க அவங்களுக்கு எனக்குன்னு இல்ல, உங்க தேவனுடைய காதுகளை நீங்க அடைச்சிடுறீங்க, தேவனுடைய முகத்தையே நீங்க மூடுறீங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய பிரசன்னத்தினால மோசையின் முகம் மூடப்பட்டது, அது கூட பிரச்சனை இல்லை, அடுத்த சில நாட்கள் முக துப்பட்டாவை எடுத்துட்டான். ஆனா இங்க ஆண்டவர் முகத்தையும் சில மூடுறாங்க. ஏன்னாக்கா அந்த கிறிஸ்துவின் அன்பில் இருந்த ஒரு காலத்துல அந்த அன்புக்காக உயிரை கொடுத்தவர், ஒரு காலத்துல அந்த அன்பை வச்சு எதையும் ஜெயித்தவர்கள், இப்ப அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா பேக் அடிச்சு வந்ததுனால இப்போ ஆண்டவருக்கும் இவர்களுக்கும் இடையில என்ன ஆயிடுச்சு, பிரிவினை வந்து விட்டது. இது எவ்வளோ பெரிய பயங்கரம், கர்த்தர், இது எவ்வளவு பெரிய சூத்திரம், பயங்கரமானது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ இப்ப ஆண்டவருக்கும் இந்த சூத்திரம் ரூபனின் ஆவியை உடையவர்களுக்கும் பிரிவினை வந்துச்சு. இந்த ஆண்டவரே இவர்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு, ஆண்டவரே தன் காதை அடைச்சுக்கிட்டாரு, ஆண்டவரே தன் முகத்தை மூடிக்கிட்டாரு சொன்னோடனே அதுக்கப்புறம்தான் வர்றான் பாருங்க ஒரு ராஜா உள்ள. எந்த ராஜா? மத்தேயு 12:26. மத்தேயு 12:26. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. சாத்தான் வந்தால் பிரிவினை செய்கிறதா இருக்குமே. இப்பதான் அங்க யார் வர்றா பாருங்க, சாத்தான். முத வந்தது ஒரு ஆவி, ரூபனின் ஆவி. 2வது வந்தது மூளையை நிரப்புற நினைவு. 3வது வந்தது இருதயத்தை நிறைப்புற கவலை என்கிற விசாரம்.
4வது வந்தது, தேவன் உங்க ஜெபத்தை கேட்காதபடி அவர் காதை அடைச்சுக்கிட்டது. 5வது வந்தது, உங்களை பார்க்க கூடாதுன்னு அவர் தன் முகத்தை மூடிக்கிட்டது. இந்த 5 காரியம் நடந்தோன்னா 6வதா இங்க இப்ப யார் வந்துட்டான்னா சாத்தான் வந்துட்டான். இந்த சாத்தான் தான் வந்து என்ன பண்றான், அந்த வசனம் ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க, பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்போ இந்த பிரிவின் ஆவி எவ்வளவு லாங் லென்த்துக்கு போகுது பாருங்க. லாங் லென்த்னா என்ன, அந்த வசனம் சொல்லி ராஜ்யம், ராஜ்யம்னா ஒரு ஆளுகை, ஒரு அரசாட்சி. அப்போ உன் வீட்டுக்குள்ள உங்கள் யாரோ ஒருத்தருக்குள்ள கிறிஸ்துவின் அன்பை மீறி நுழைகிற ரூபனின் ஆவி, கிறிஸ்துவின் அன்பை மீறி உள்ள வர்ற அந்த பிரிவின் ஆவி என்ன பண்ணிடுறது, உங்க குடும்பத்துல உங்க தலைமுறைக்குள்ளேயே வெறுப்பு உண்டாக்குது, தலைமுறைக்குள்ளேயே கசப்பு உண்டாக்குது. அவங்க சொல்றாங்க, யானும் சரி என் பிள்ளைகளும் சரி திரும்பி பார்க்க மாட்டோம். இதெல்லாம் உங்க ராஜ்யத்துக்கே ஒரு சாபம் என்றார். அப்ப இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவாய் ஜெயம் கொள்ளுவதற்கு அருமையான ஒரு வழி, ஒரு சிங்கிள் வே, ஒரு தனி வழியை கற்றுக் கொடுக்கிறார். அந்த தனி வழி என்னன்னா, கிறிஸ்துவின் அன்பிலே மாத்திரம் நிறைந்திருங்க. அந்த கிறிஸ்துவின் அன்பை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த கிறிஸ்துவின் அன்பை இழந்துராதீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த கிறிஸ்துவின் அன்புக்கு நீங்க தூரம் இல்லாம பக்கத்திலேயே இருந்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் உங்களால் நன்றாய் ஜெயிக்க முடியும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நான் கடைசியா சொல்லி முடிக்கிற, என்னுடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய சம்பவங்கள் எப்போ 1-2 நடந்ததுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்கான 1000, அதாவது குறைஞ்சபட்ச ஒரு 1000 சம்பவங்களாவது என் வாழ்க்கையில் நடந்தது. இதை நான் பெருமைக்காகவும் சொல்லல, இத கவுண்டிங்காக மிகப்படுத்தி சொல்லல, ஒரு அதுக்கு ஆதாரம் உண்டு. ஒண்ணு, என்னோடு நடக்கிறவர்களுக்கு என்னை குறித்து தெரியும். 2வது, நான் எழுதின சாட்சியின் புஸ்தகங்கள் அதற்கு ஆதாரம். 1000கணக்கான முறை இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிவதற்கான நிறைய சம்பவங்கள் வந்தது. ஆனால் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, எப்பயுமே யாரை நம்பாமல், எதன் மீதும் பற்று வைக்காமல், எதையும் சார்ந்திருக்காம, எதை நோக்கியும் காத்திருக்காம, ஆண்டவர் மட்டும் நம்பி, ஆண்டவரை மட்டும் சார்ந்து, அவரை ஸ்தோத்தரித்து, அவரோடு இருந்து 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 அவருக்காகவே வாழ்ந்துட்டதுனால இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவராலும் பிரிக்க இயலவில்லை. இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவராலும் எடுக்க முடியவில்லை. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன். அதனாலதான் எனக்கு ஒரு பெரிய ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த ஜெய ஜீவியம், ஜெய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெறுதல். திரும்ப சொல்றேன், ஜெய ஜீவியம், ஜெய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெறும். அப்படின்னா இன்னைக்கு அது சில தவறான ஓமைகள் ஜனங்களுக்குள் சொல்லிக் கொடுக்கப்படும். நீ கிறிஸ்துவுக்குள் ஜெயமா வாழ்றது உண்மைன்னா உனக்கு கண்டிப்பா சொந்த வீடு இருக்கணும். கிறிஸ்துவின் அன்புல நீ நிறைஞ்சிருக்கனாக்கா உனக்கு நல்ல ஏக்கர் கணக்கா நிலம் இருக்கணும். கிறிஸ்து உன்னோடு இருக்காரு, எப்பயுமே வெளிநாட்டு தொடர்புகள் இருந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு இதெல்லாம் கிறிஸ்துவின் அன்புக்கு இதெல்லாம் ஆதாரம். நீ கிறிஸ்துவோடு இருக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கணும்.
அப்படின்னு பைபிளே சில கோட்ஸ் எல்லாம் நிறைய காரியத்தை கோட் பண்ணி காட்டுவாங்க. நான் அதை மறுக்கல, அவங்க சொல்றது அப்படி இருக்கட்டும். ஆனா கிறிஸ்துவின் அன்பிலே ஒருவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு கர்த்தர் நல்லவே. உண்மையான ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? அவர் சாகிற வரைக்கும் கிறிஸ்துவை இழக்காமல் இருப்பதுதான் அந்த கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பதற்கான முதல் அடையாளம். அந்த கிறிஸ்துவை இழக்காமல் இருப்பது. இரண்டாவது, தேவன் மகத்துவம் என்று எழுதி கொடுத்த அந்த சத்தியத்தை மறுதலிக்காமல் இருப்பதுதான் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பதின் இரண்டாவது அடையாளம். அந்த சத்தியத்தை மறுதலிக்க கூடாது. காலத்துக்கு ஒரு சத்தியம், நாளுக்கு ஒரு சத்தியம், இஷ்டத்துக்கு ஒரு சத்தியத்தை மாத்துறது, அதெல்லாம் அந்த கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பதற்கு நல்ல அடையாளம் கிடையாது. சத்தியத்தை மறுதலிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பது. எல்லாவற்றை விட இந்த கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பது, கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவது, கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெறுவது எதுனாக்கா, ஆண்டவருக்காக ஒரு சாட்சியாய் வாழ்ந்து அந்த சாட்சியோடு மரிப்பதற்கு பேர் தான் கிறிஸ்துவுக்குள் பெறுகிற ஜெயம். திருநெல்வேலியிலே நல்ல வயது முதிர்ந்த அருமையான ஒரு சுவிசேஷகர் இயேசு வருகிறார் என்கிற அந்த ஊழியத்தை வச்சிருந்தார். அவரு சர்வசாதாரணமா பரலோகத்துக்கு போயிட்டுருவார். ரொம்ப சர்வசாதாரணம். பரலோகத்துக்கு போறது, நரகத்துக்கு போறது, பரிசுத்தவான்களை பார்க்கறது, தானியேலை பார்க்கறது, மிகாவேலை பார்க்கறது, காபிரியல்கிட்ட பேசுறது, அப்படிதான். ஆனா கர்த்தர் நல்லவே. அவருடைய ஜீவியம் கடைசி வரைக்கும் அந்த தரிசனம் பார்க்கறது, சொப்பனம் பார்க்கறது, வெளிப்பாடு சொல்ல அப்படியே இருந்தா அதுலயே மறைத்து தேவனுக்கு மகிமை உண்டாக்கு. நிறைய பரிசுத்தவானுடைய ஜீவியம் அவங்க விரும்பினது ஒன்னே ஒண்ணுதான், இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும். அது கிறிஸ்துவின் அன்பினால் ஜெயிக்கணும். கிறிஸ்துவின் அன்பினால் ஜெயிக்கணும். நிறைய ஊழியக்காரருடைய பேர்களை நான் சொல்ல முடியும். அவங்க எல்லாம் ஜெயித்தவர்களின் பட்டியல்கள்ல வர்றாங்க. நிறைய பேருக்கு ஜெயித்தவர்கள் பட்டியல்லாம் அந்த எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் தான் தெரியுது. ஆபேல்ல ஆரம்பிச்சு கர்த்தர் நல்லவ கடைசியா அந்த எரிகோவின் ஸ்திரீல போய் முடியுது. அதான் தெரியுது. ராகாப்பு குறித்த தெரியுது. ஆனா இந்த காலத்துல கிறிஸ்துவின் அன்பிலே இந்த உலகத்தை ஜெயித்த நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க, நிறைய பரிசுத்தவாட்டிகள் இருக்காங்க, நிறைய ஊழியர்கள் இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். தயவு செய்து நீங்க கிறிஸ்தவர்களாய் இருக்காதீர்கள். தயவு செய்து கர்த்தர் நல்லவே, நான் நல்ல அன்பா இருக்கேன்னு அந்த அன்புல இருக்காதீங்க. நீங்க கிறிஸ்தவர்களா இருப்பதனால் எந்த நயா பைசாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. மற்ற அன்பை போல நான் அன்பு காற்றவளா இருக்கிறேன், அதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்க கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதை விட கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்க. கிறிஸ்துவின் அன்பிலே உறுதியாயிருங்க. ரூபனின் ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. தனியா உட்கார்ந்து நிறைய நினைவுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இருதயத்துல விசாரங்கள் என்கிற கவலைகள், விசாரங்கள் என்கிற பாரங்கள் பெருகுவதற்கு இடம் கொடுக்காது. ஜீவியத்துல சாத்தான், பிரிவினை என்கிற சாத்தான் வர்றதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இதுக்கெல்லாம் விலகி ஓடுங்க. எப்போதும் கர்த்தரை துதிங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி எல்லா நேரமும் கிறிஸ்துவை குறித்த வார்த்தை, கிறிஸ்துவை குறித்த சிந்தை, கிறிஸ்துவை குறித்த வசனம் அதுவே வரட்டும். இன்னைக்கு ஒரு சின்ன ஓமை நான் சொல்லி முடிக்க உதாரணத்தை. இன்னைக்கு பிரசவம் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் போட்டு லிங்க் போட்டு கேட்டாலும் சரி, யூடியூப்ல வந்தோடனே கேட்டாலும் சரி,
கேட்டு பாருங்க. இந்த கிறிஸ்து என்ற வார்த்தையை மட்டும் இன்னைக்கு இப்ப மட்டும் ஒரு 200 முறைக்கு மேல நான் பயன்படுத்தியிருப்பேன். இதை நான் பெருமைக்காக சொல்ல. நாம் எதற்குள் நிறைந்திருக்கிறோம் என்பது நம்முடைய உதடுகளே சொல்லிக் கொடுத்துரும். நாம் எதற்குள் நிறைந்திருக்கிறோம் என்பது நம்முடைய நடவடிக்கையை சொல்லிடும். நிறைய பேருக்கு பைபிள்னால நிரம்பாததுனால தான் வீண் கதை வெட்டி கதையெல்லாம் வாயில வருது. வசனத்துல நிறைவு இல்லாததுனால தான் மற்றவங்களை குறித்த காரியம் எல்லாம் வாயில வருது. ஆனா நீங்க வசனத்துல நிரம்பி பாருங்க, அந்த கிறிஸ்து தான் முன்னாடி வந்து நிற்பார். அந்த கிறிஸ்து தான் முன்னாடி வந்து நிற்பார். பைபிள்ல 2 பேரை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒண்ணு, ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போது, இன்னொரு மனுஷன் ஆவிக்குள் இருக்கும்போது. அந்த 2 பேர் யாருன்னா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல எலியா சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவன் சொல்றான், அந்த அருமையான தெய்வ மனிதர் சொல்லுகிறார், நான் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். இது எலியா தன் சரீரத்துல கர்த்தருக்கு முன்னாடி சரீரத்தோடு நிற்கிறது சொல்ற. 2வது மனுஷன் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 1 மற்றும் 2ஆம் அதிகாரங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான். அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இவர் பிதாவுக்கு முன்பாக நிற்கிறார். ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் நிற்கிறார். அப்புறம் பிரதான தூதர்களுக்கு முன்பாய் நிற்கிறார். அப்புறம் மனிதர்களுக்கு முன்பாய் நிற்கிறார். 4 பேருக்கு முன்னாடி நிற்கிறார். பிதாவாகிய தேவன், ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து, பிரதான தேவ தூதர்கள், மனிதர்கள். இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நிற்கக்கூடிய தைரியம் உள்ளவராய் இந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் காணப்படுகிறார். இந்த செய்தியை கேட்ட தேவ பிள்ளையே, இந்த ரோமர் 8:37 படி இவை எல்லாவற்றிலையும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். தயவு செய்து ஜெயம் கொள்ளணும்னா நீங்க அன்பாயிருந்தால் பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ரூபனின் ஆவிக்கு இடம் கொடாதிருக்க வேண்டும். எப்போதும் கிறிஸ்துவின் சிந்தையிலே கிறிஸ்துவோடு நிறைந்திருக்கும். அப்படி இருந்தா இந்த கிறிஸ்துவின் அன்பு இந்த எலியா என்கிற மாம்சத்தில் இயேசு கர்த்தருக்குள் வாய்ந்த எலியாவை போலவும், ஆவியிலே பிதாவுக்குள் வாய்ந்த யோவான், அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் போலவும் உங்களால் நம்மால் நிற்க முடியும். இந்த கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் நாங்கள் ஒருமித்தவர்களாய் உம்மை நோக்கி துதிக்க நீ கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, அன்று இந்த கிறிஸ்துவின் அன்பு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னீர். அந்த வார்த்தையின்படி கிறிஸ்துவின் அன்பு இருப்பதற்கான 8 அடையாளங்களை சொல்லி, அந்த அன்புக்கு எதிரானது பிரிவினை என்று சொல்லி, அந்த பிரிவினைக்கு 4 காரணங்களை சொல்லி ஜனங்களை எச்சரித்து ஆண்டவரே சத்தியத்தின் வெளிப்பாடுகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உம்மை போல மாறும். உடைய ஜனங்கள் உம்மை போல உருவாகட்டும். மரண பரியந்தம் அந்த கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்திருக்க உதவி செய்யும். சாத்தானின் தந்திரங்கள் அழிக்கப்படட்டும். இரவில் உடைய பிள்ளைகளுக்கு 5 நல்ல கன நித்திரையை தரும். கர்த்தருடைய காரணத்தின் கிருபையின் கரம் தாங்கட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.